அழகாக கிராஜுவேஷன் அணிந்து ஏன் நம்மை உட்கார வைத்திருக்கிறார்கள் அவர்களே, வைஸ் பிரின்சிபால் மேடம் அவர்களே, மேலும் இந்த பள்ளியின் சிறப்புகளை எடுத்துரைக்க இந்த பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களே, எங்கள் பள்ளியில் ஊண்டுகோலாய் தூண்களாய் இருந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, இன்று கிராஜுவேஷன் பெறும் எங்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இந்த அற்புதமான நிகழ்வுக்கு என்னை அழைப்பதற்கு அழைப்பதற்கு நன்றி கூறி, கிராஜுவேஷன் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? கிராஜுவேஷன்லாம் பையன் டிகிரி படிச்சானா கிராஜுவேஷன் அப்படிங்கிறது அவருக்கு அந்த ட்ரெஸ் இருக்குது, அதுதான் முதல் படி. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து அவன் படிச்சு டபுள் டிகிரி 3 டிகிரி வாங்கி இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, மிகப்பெரிய உலகத்துக்கே பெருமை சேர்க்கணும். அந்த ஸ்டெப் முதல் படி தான் கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஒரு நாள் வச்சு அருமையான இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கும். அவ்வளவுதான், இதுதான் கிராஜுவேஷன், வேற ஒண்ணும் இல்லை. மேலும் எல்லாம் வருங்கால சிற்பிகள் என்று சொல்வார்கள். இதில் பல்வேறு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் உருவாகலாம், டாக்டர்கள் உருவாகலாம். அந்த ஃபேஸ் வகையில் நிறைய கல்வியை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பள்ளியில் அதற்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த பள்ளியானது பல்வேறு சிரமங்கள், லாக்டவுனில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிலையில் கூட பல்வேறு எஃபர்ட்ஸ் போட்டு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டோட, ஆசிரியர் சப்போர்ட்டோட, குழந்தைங்களோட சப்போர்ட்டோட, பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட தமிழ்நாட்டு அளவில் மேக்ஸ் பயாலஜியில் 597 600 கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். பெரிய புரட்டி போட்டது என்று சொல்லலாம். கல்வியில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இந்த பகுதிக்கு என்று சொல்லலாம். இதை போன்று இன்னும் இந்த பள்ளியில் பல்வேறு வெற்றிக்கு வித்திடப்பட்டுள்ளது. நல் விதைகள் உள்ளே இருக்கிறது. முளைத்து வெளியே வரும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி, உங்கள் குழந்தைகள், இது உங்கள் குழந்தைகள் அல்ல, எங்களுடைய குழந்தைகளாக பாவித்து நாங்கள் குழந்தைகளை பாதுகாக்கின்றோம். அந்த வகையில் உங்கள் குழந்தைகள் தலைவராக மாறலாம், டாக்டராக மாறலாம், விஞ்ஞானிகளாக மாறலாம். நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு தெரிவித்துக் கொண்டு, குழந்தைகளும் நல்லா படிக்கணும் என்று தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தைகளும் வருங்காலத்தில் எந்த துறையில் சாதனை படைத்து உலகை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்க இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அன்பார்ந்த பெற்றோர்களே, உலகில் 2 வகையான